हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி 3/4/1983 அவ்யக்த பாப்தாதாவின் மகா வாக்கியம். தலைப்பு: முதல் மற்றும் கடைசி புருஷார்த்தம். இன்று எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் நிலைத்திருக்கும், எல்லைக்கு அப்பாற்பட்ட பார்வை, எல்லைக்கு அப்பாற்பட்ட உள் உணர்வு, எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவாதாரி, அந்த மாதிரியான சிரேஷ்ட குழந்தைகளுடன் சாக்கார சுரூபத்தில், சாக்கார உலகத்தில், எல்லைக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்தில் சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம். முழு ஞானத்தின் மேலும் இந்த படிப்பின் 4 பாடங்களின் மூல சாரமே இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட என்ற ஒரு வார்த்தைதான். எல்லைக்கு அப்பாற்பட்ட வார்த்தையின் சொரூபத்தில் நிலைத்திருப்பது இதுதான் முதல் மற்றும் கடைசியின் முயற்சி. முதலில் தந்தையின் குழந்தை ஆவது என்றால் உடலிலிருந்து இறந்து மறுபிறவியில் வாழ்வது. இதற்கான ஆதாரமும் உடலின் எல்லைக்கு உட்பட்டதிலிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட உடலற்ற சொரூபத்தில் நிலைத்து விடுவது. மேலும் இறுதியில் பரிஸ்தா சொரூபம் ஆகிவிடுவது. இதற்கும் அர்த்தம் இருக்கிறது. அனைத்து எல்லைக்கு உட்பட்ட உறவுகளிலிருந்தும் விலகி பரிஸ்தா ஆவது. எனவே முதல் மற்றும் இறுதி முயற்சி மற்றும் பிராப்தி, லட்சணம் மற்றும் லட்சியம், நினைவு மற்றும் சக்திசாலி. அந்த மாதிரி 2 சொரூபங்களிலுமே என்ன இருந்தது? எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலை. தொடக்கத்திலிருந்து இறுதி வரை எந்தெந்த விதவிதமான எல்லையை கடந்து விட்டிருக்கிறீர்கள், மேலும் கடக்க வேண்டும். இந்த பட்டியலையோ நல்ல முறையில் தெரிந்திருக்கிறீர்கள் இல்லையா? எப்பொழுது அனைத்து எல்லைக்கு உட்பட்டவைகளையும் கடந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட சொரூபத்தில், எல்லைக்கு அப்பாற்பட்ட வீடு, எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவாதாரி, அனைத்து எல்லைக்கு உட்பட்டவைகளின் மேல் வெற்றியை அடையக்கூடிய வெற்றி ரத்தினம் ஆகிவிடுவீர்களோ, அப்போதுதான் கர்மாதீத் நிலையின் அனுபவ சொரூபம் ஆவீர்கள். எல்லைக்கு உட்பட்டவை அநேகம் இருக்கின்றன. மேலும் எல்லைக்கு அப்பாற்பட்டது ஒன்றே ஒன்று. அநேக விதமான எல்லைக்கு உட்பட்டவை என்றால் அநேக விதமான எனது, என்னுடைய என்பவை. என்னுடைய ஒரு பாபா, வேறு யாரும் இல்லை என்ற இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட என்னுடைய அநேக விதமான என்னுடையது மூழ்கிவிடுகிறது. விஸ்தாரம் சாரஸ்வரூபமாகிவிடுகிறது. விஸ்தாரம் கடினமாக இருக்குமானால் தொடக்கம் மற்றும் முடிவின் பாடமாக என்ன ஆனது? எல்லைக்கப்பாற்பட்டது. இதே இறுதி லட்சியத்தின் எவ்வளவு அருகில் வந்திருக்கிறீர்கள் என்பதை சோதனை செய்யுங்கள். எல்லைக்கு உட்பட்ட பட்டியலை எதிரில் வைத்து எதுவரை கடந்து வந்திருக்கிறேன் என்று பாருங்கள். பட்டியலை வர்ணனை செய்வதற்கோ அவசியமில்லை.
எத்தனையோ தடவைகள் கேட்கப்பட்ட இந்த பட்டியல் அனைவரின் அதிகத்திலும் அதிகமான சரக்காக இந்த குறிப்பேடுகள் மற்றும் டைரிகள் தான். அனைவரும் தெரிந்திருக்கிறீர்கள், மிக நன்றாக வர்ணனையும் செய்ய முடியும், தெரிந்தும் இருக்கிறீர்கள், அதை கூறவும் செய்கிறீர்கள். மீதம் என்ன இருக்கிறது? பாப்தாதாவும் அனைத்து டீச்சர்கள் மற்றும் மாணவர்களின் சொற்பொழிவை கேட்கிறார். பாப்தாதாவிடம் வீடியோ இல்லையா என்ன? உங்களுடைய உலகிலோ இப்பொழுதுதான் உருவாகி இருக்கிறது. பாப்தாதாவோ தொடக்கத்திலிருந்தே சூட்சும வதனத்தில் பார்த்து கொண்டே இருக்கிறார், கேட்டுக்கொண்டே இருக்கிறார். வர்ணனை செய்வதின் சிரேஷ்ட ரூபத்தை பார்த்து பாப்தாதா வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறார். ஏனென்றால் பாப்தாதாவின் ஒரு பாயிண்டை விதவிதமான ரமணீகரமான ரூபத்தில் கூறுகிறீர்கள். தந்தையோ தந்தைதான் என்று கூறப்படுகிறது. ஆனால் குழந்தைகள் தந்தைக்கும் தலையிலுள்ள கிரீடமாக இருக்கிறார்கள். அந்த மாதிரி வர்ணிப்பதில் தந்தையை விட தலை கிரீடமாக உயர்ந்த நிலையில் இருக்கிறீர்கள். மற்றபடி என்ன பின்பற்ற வேண்டும்? மூன்றாவது நிலை கடந்து செல்பவர் இதில் ஏதாவது எல்லைக்கு உட்பட்ட சுவரை தாண்டுவதில் சிலர் அந்த எல்லைக்குள் தொங்கிவிடுகிறார்கள், சிலர் மாட்டிக்கொள்கிறார்கள். கடந்து செல்லும் சிலர் லட்சியத்தின் அருகில் தென்படுகிறார்கள். ஏதாவது எல்லைக்கு உட்பட்டதை கடந்து சென்றதின் அடையாளம் என்னவாக இருக்கும் அல்லது அனுபவம் ஏற்படும்? கடந்து செல்வதின் அடையாளம் கடந்து சென்றீர்கள், விலகியவர் ஆனீர்கள். அந்த மாதிரி விலகியவர் ஆவதுதான் கடந்து வந்ததின் அடையாளமாகும். விலகியிருக்கும் நிலை என்றால் பறக்கும் கலையின் அடையாளம். பறக்கும் பறவையாகி காரியத்தின் இந்த கல்ப விருட்சியத்தின் கிளையில் வருவார். பறக்கும் கலையின் எல்லைக்கு அப்பாற்பட்ட சக்திசாலியான சொரூபத்தின் காரியம் செய்தார் மற்றும் பறந்தார். காரியம் என்ற கிளையின் பந்தனத்தில் மாட்டிக்கொள்ள மாட்டார். கர்ம பந்தனத்தில் மாட்டிக்கொண்டார் என்றால் எல்லைக்கு உட்பட்ட கூண்டில் மாட்டிக்கொண்டார். சுதந்திரமாக இருந்ததிலிருந்து அடிமையானார். கூண்டு பறவையை பறக்கும் பறவை என்று கூற மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி கல்ப விருட்சத்தின் விதவிதமான காரியத்தின் கிளையில் தந்தையின் பறக்கும் பறவை உயர்ந்த ஆத்மாக்கள் எப்பொழுதாவது பலகீனங்கள் என்ற பிடியின் கிளையில் பந்தனத்தில் வந்து விடுகிறார்கள். பிறகு என்ன செய்கிறார்கள்? கதை கேட்டீர்கள் தான் இல்லையா? இதைதான் எல்லைக்கு உட்பட்டதை கடந்து செல்வதில் சக்தி குறைவாக இருக்கிறது என்று கூறுவது. இந்த கல்ப விருட்சத்துக்குள் 4 விதமான கிளைகள் இருக்கின்றன. ஆனால் 5வது கிளை அதிகம் கவரக்கூடியது. தங்கம், வெள்ளி, செம்பு, இரும்பு மற்றும் சங்கமயுகம் வைரத்தின் கிளை. பின்பு ஹீரோ ஆவதற்கு பதிலாக வைரத்தின் கிளையில் மாட்டிக்கொள்கிறார்கள். மிக உயர்ந்த காரியம் சங்கமயுகத்தில்தான் நடக்கும் இல்லையா? இந்த சிரேஷ்ட காரியம்தான் வைரத்தின் கிளையாகும். சங்கம யுகத்தின் எப்படிப்பட்ட சிரேஷ்ட காரியமாக இருந்தாலும், ஆனால் அந்த சிரேஷ்ட காரியத்தின் பந்தனத்தை வேறு வார்த்தைகளில் தங்கச்சங்கிலி என்று கூறுகிறீர்கள். சிரேஷ்ட காரியத்திலும் எல்லைக்கு உட்பட்ட ஏதேனும் விருப்பம் கொள்வதுதான் தங்கச்சங்கிலியாகும். கிளை வைரத்திலானது என்றாலும் தங்கத்திலானது என்றாலும் பந்தனம்தான் இல்லையா? பாப்தாதா அனைத்து பறக்கும் பறவைகளுக்கும் அனைத்து பந்தனங்கள், அதாவது எல்லைக்கு உட்பட்டவைகளை கடந்து செல்பவர்களாக இருக்கிறீர்களா என்று நினைவூட்டுகிறார். இன்றைய இந்த விசேஷ குழு கோபாலரின் தாய்மார்களுடையது. இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்து கோபாலரும் குஷியடைந்து கொண்டிருக்கிறார். பாப்தாதாவும் மிகவும் இனிமையான தாய்மார்களை வந்தே மாதரம் என்று கூறுகிறார். ஏனென்றால் புது உலக ஸ்தாபனையின் காரியத்தில் பிரம்மா பாபாவும் மாதா குருவிடம் அனைத்தையும் சமர்ப்பணம் செய்தார். இந்த ஈஸ்வரிய ஞானத்தின் விசேஷம் மற்றும் புதுமையே சக்தி அவதாரத்தை முன்னுக்கு வைப்பது.
மாதா குருவின் நிர்வாகத்தை ஸ்தாபனை செய்வதுதான் புதுமை. இதன் நினைவு சின்னமாக கௌமுக்கின் மகிமை மற்றும் பூஜை இருக்கிறது. அப்படி நீங்கள் எல்லைக்கு உட்பட்ட தாய்மார்கள் இல்லை, எல்லைக்கு அப்பாற்பட்ட ஜெகத் மாதா போதை இருக்கிறது தான் இல்லையா? நீங்கள் ஜெகத்திற்கு, அதாவது உலகிற்கு நன்மை செய்பவர். ஜெகத் கல்யாணக்காரி என்றால் உலகிற்கு நன்மை செய்பவர். நீங்கள் வீட்டிற்கு நன்மை செய்பவராக மட்டும் இல்லைதான் இல்லையா? எப்போதாவது வீட்டிற்கு நன்மை செய்பவரின் பாடலை கேட்டிருக்கிறீர்களா என்ன? உலகிற்கு நன்மை செய்பவரின் பாடலை கேட்டிருக்கிறீர்கள். அந்த மாதிரி எல்லைக்கு அப்பாற்பட்ட தாய்மார்களின் கூட்டம் சிரேஷ்ட கூட்டமானதுதான் இல்லையா? குமாரிகளுக்கு ஏமாற்றம் அடைவதிலிருந்து பாதுகாப்பு இருப்பதற்கு பயிற்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. தாய்மார்கள் அனுபவியாக இருக்கும் காரணத்தினால் எல்லைக்கு உட்பட்ட ஏமாற்றத்தில் வருபவர்கள் இல்லைதான் இல்லையா? பெரும்பான்மையோர் புதியவர்கள். புதிய சிறு குழந்தைகள் மேல் அதிகமாகவே அன்பு இருக்கும். பாப்தாதாவும் அனைத்து தாய்மார்களையும் வருக வருக என்று கூறி வரவேற்கிறார். நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய, எப்பொழுதும் பறக்கும் பறவை, பறக்கும் கலையில் பறக்கக்கூடிய, எப்பொழுதும் இறுதி பரிஸ்தா சொரூபத்தை அனுபவம் செய்யக்கூடிய, எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு கர்மாத்தீத் நிலையில் இருக்கும், லட்சியத்தின் அருகில் இருக்கும் சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।